பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபையின் கரத்தினாலே உங்களை தாங்கிக் கொண்டு வருகிறார். நம்முடைய எல்லைகளை அவர் பாதுகாக்கிறார், நம்மை அவர் பராமரிக்கிறார், ஆகாரம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த அற்புதமுள்ள தெய்வத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 27வது அதிகாரம் 34வது வசனம். அப்போஸ்தலர்கள் 27வது அதிகாரம் 34வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரில் ஒன்று கூட கிளை விழாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய காரியம் கூட நடக்காது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையிலே ஆகாது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொன்னால், அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே சகலத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார். அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் தடைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அதுதானே முக்கியம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விழுவது இல்லை என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே தேவனுக்கு சித்தம் இல்லாத எந்த நிகழ்வும் கடந்து வராது. ஆபத்துகள் நம்மை தொடாது, போராட்டங்கள் நம்மை தொடாது, குறைவுகள் நம்மை தொடாது, பயங்கரமான கட்டுகள் கிரியைகள் நம்மை தொடாது, கடன் பிரச்சனை நம்மை தொடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கடன் இருக்குது என்று சொன்னால் ஆண்டவருக்கு சித்தமானான்னு சொல்லி அடுத்த கேள்வி நம்ம கேட்போம். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து எல்லாருக்குள்ளும் காரியங்களை விதைத்துக் கொண்டு போகிறான். இப்ப விதைகள் விதைக்கப்படுகிறது, பிசாசு களை விதைகளை விதைக்கிறான் அல்லவா? அதை போலத்தான் எந்த காரியங்களும். ஆனால் ஆண்டவர் விற்று விழுகிற தேவன் அல்ல. அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, நம்மை தூக்கி எடுத்து, நமக்கு விடுதலை கொடுத்து, நம் கண்ணீரை மாற்றி, நம்முடைய குறைவுகளை நீக்கி பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் ஆவலுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்கிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரில் ஒன்று கூட கீழே விழுவது கிடையாது. அப்படி என்று சொன்னால், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. உன் சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை. கர்த்தரை நம்பியிருக்கிற வாழ்க்கையில நிச்சயமாகவே போராட்டங்கள், குறைவுகள் கடந்து வந்தாலும் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. நம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சத்துருக்கள் சூழ்ச்சி செய்வார்கள். ஏன்னா பைபிள்ல சங்கீதக்காரனாகிய தாவீது அதான சொல்றான், எனக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்தார்கள், வலைகளை வைத்தார்கள். எப்படி அவனை விழுங்கலாம், எப்படி அவனை பிடிக்கலான்னு சொல்லி கண்ணிகளை வலைகளை வைப்பாங்க. எப்படி எல்லாம் தாங்கள் ஞானிகள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தங்களுடைய முயற்சியில அவங்க மும்முரமா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார், விட்டுவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மாம்சத்தில் என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்யவே முடியாது. நம்முடைய எண்ணமெல்லாம் இயக்கமெல்லாம் கர்த்தரையே தான் நம்பி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சித்தம் இல்லாமல் உன்னை ஒன்றும் அணுகவே அணுகாது. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இழப்புகளை குறித்து, குறைவுகளை குறித்து, வறுமையை குறித்து, வேலையில்லா திண்டாட்டத்தை குறித்து, குறைந்த வருமானத்தை குறித்து
பலவிதமான கேள்விக்குறியோடு அமர்ந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லுகிறார், உன் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதில் ஒன்று கூட கீழே விழுவது கிடையாது. எவ்ரிதிங் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். அதனால கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் ஆதரிக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நன்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தேவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும் அப்பா. கண்ணீரோடு, வியாதியோடு, கேள்விக்குறியோடு எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தரை சுகமாக்கும் வல்லமை கடந்து வந்து எங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவராகிய கர்த்தாவே, இது எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்து வழி நடத்தும். எங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து தாரும். எங்கள் குறைவுகள் எல்லாம் மாறட்டும். பெரிய கால் கர்த்தர் செய்கிறார். இந்த நாளிலே நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷித்த ஆசீர்வாதத்தின் கரங்கள் கடந்து வந்து இதை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பாளர்களே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.